ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். தமிழக பட்ஜெட் நம்ம எதிர்பார்த்தது இருந்த பட்ஜெட் இன்னைக்கு வெளியாகி இருக்கு. ஆனால் இந்த பட்ஜெட் உண்மையிலேயே மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா? பெண்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, விவசாயிகளுக்கு என்ன, மாணவர்களுக்கு என்ன? இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். முழு பட்ஜெட்டையும் நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 2026 டு 2027க்கான பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் நிறைய புதிய அறிவிப்புகள் வந்திருக்கு. ஆனால் இந்த பட்ஜெட் உண்மையிலேயே மக்களுக்கு பயனுள்ளதா இல்லை தேர்தலை மனசில் வச்சு போடப்பட்ட ஒரு பட்ஜெட்டா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எந்த அரசியல் சார்பும் இல்லாமல் இந்த பட்ஜெட்டினுடைய பாசிட்டிவ், நெகட்டிவ், யார் அதிகமாக பயனடைகிறாங்க அப்படிங்கிறத எல்லாம் தெளிவாக பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துருவோம். நல்ல விஷயங்கள், கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பள்ளி கல்விக்கு மிகப்பெரிய நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் திட்டமும் தொடருது. இதனால் ஏழை மற்றும் நடுத்தர குடும்ப மாணவர்களுக்கு தொழில்நுட்ப வசதி கிடைக்கும். ரெண்டாவது, சாலை வசதிக்கு பெரிய முதலீடு. சாலைகள், பாலங்கள், போக்குவரத்து மேம்பாட்டுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. நல்ல சாலை வந்தால் மக்கள் மட்டுமில்லை, தொழில் முதலீடு, வேலைவாய்ப்பும் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, மகளிர் நலன் பற்றி பார்த்தோன்னா இலவச பேருந்து பயணம் அப்படியே முன்னாடி இருந்தது மாதிரியே தொடருது. திருமண உதவி திட்டமும் தொடருது. தாய் மற்றும் குழந்தை நலத்திட்டங்களுக்கு கூடுதல் நிதி வழங்கப்பட்டிருக்கு. இதனால் பெண்களுக்கான நலத்திட்டங்கள் நிறுத்தப்படவில்லை அப்படிங்கிறது தெளிவாகுது. இளைஞர்களுக்கு பார்த்தோன்னா விளையாட்டு, திறன் மேம்பாடு, கல்வி, இதில் அரசு கவனம் செலுத்துது. இதனால் எதிர்கால தலைமுறைக்கு முதலீடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அரசு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இதில் நெகட்டிவான விஷயங்களும் இருக்கு இல்லையா? அது என்ன அப்படிங்கிறத பார்த்தலாமா? மக்கள் அதிகமாக எதிர்பார்த்த திட்டங்கள் இல்லவே இல்லை. பலர் எதிர்பார்த்த அந்த மாதாந்திர பண உதவிகள், பெரிய புதிய நலத்திட்டங்கள்லாம் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்தது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ இது நிறைய பேருக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, விவசாயிகள் எதிர்பார்த்த புதிய பயிர்க்கடன் தள்ளுபடி, புதிய முழுமையான அந்த பயிர்க்கடன் தள்ளுபடியும் அறிவிக்கப்படலை. இதுவும் விவசாயிகளிடையே பேசப்படுற ஒரு முக்கியமான விஷயம். இதுவும் ஏமாற்றம் தான். அடுத்தது, இத்தனை செலவுக்கு பணம் எங்கிருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. பட்ஜெட்டில் நிறைய செலவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் வருவாய் எப்படி அதிகரிக்கும்? கடன் அதிகரிக்குமா? இந்த கேள்விகளுக்கு வருங்காலத்தில் தான் பதில் நமக்கு தெரிய வரும். இந்த பட்ஜெட்டில் யார் அதிகமாக பயனடைகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மாணவர்கள், ரெண்டாவது பெண்கள், மூணாவது அரசு பள்ளி மாணவர்கள், நாலாவது சாலை வசதி கிடைக்கிற பொதுமக்கள், ஐந்தாவது இளைஞர்கள். யாருக்கு ஏமாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதிய பயிர்க்கடன் தள்ளுபடியை எதிர்பார்த்துட்டு இருந்த விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். அதே போல் பண உதவி திட்டங்கள் எல்லாமே இப்போ அமல்படுத்திடுவாங்க அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்துட்டு இருந்த மக்களுக்கு பெரிய ஏமாற்றம். ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன சொல்லலாம்னா, இந்த பட்ஜெட்டை ஒரே வரியில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, புதிய இலவசங்களை அறிவிப்பதை விட ஏற்கனவே உள்ள அந்த திட்டங்களை தொடர்ந்தும் கல்வி மற்றும் உள்கட்டமைப்பு அதிக முக்கியத்துவம் கொடுத்த ஒரு பட்ஜெட் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த அறிவிப்புகள் எல்லாமே உண்மையாகவே செயல்படுதா அப்படிங்கிறது தான் உண்மையான வெற்றியை தீர்மானிக்கும். களத்தில் செயல்படணும். அந்த திட்டங்கள் எல்லாமே அறிவித்தது மாதிரி அறிவிப்பாக போயிடாமல் செயல்பட்டால் மட்டும்தான் உண்மையான வெற்றியை தீர்மானிக்கும். ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த பட்ஜெட் சூப்பரான பட்ஜெட்டா, இல்லை சாதாரணமான பட்ஜெட்டா, இல்லை ஏமாற்றமா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.